வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். செவ்வாய்க்கிழமை கத்தாரில் உள்ள மூத்த ஹமாஸ் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்த போது அதிகாரப்பூர்வமாக அறிக்கைகளில் ஒரு பாதுகாப்பு அமைப்பின் பெயர் எந்த இடத்திலும் இல்லை. அந்த அமைப்பு இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட். இஸ்ரேலின் வெளியக உளவுத்துறை மொசாட் வெளிநாடுகளில் பல ஆபரேஷன்களை நடத்தியது. அவற்றில் பல முக்கிய நபர்கள் கொல்லப்பட்டனர். வெளிநாடுகளில் தரையில் ரகசிய ஆபரேஷன்களை நடத்துவதற்கு சிறப்பு பயிற்சி பெற்ற உளவாளிகள் மொசாட்டில் உள்ளார்கள். கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களை கொல்வது என்ற முடிவை இஸ்ரேலிய தலைமை எடுத்தால் அதை மொசாட்டை வைத்தே செய்திருக்கலாமே. லெபனானில் கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா போல ஹமாஸ் தலைவர்கள் தரையடி மறைவிடத்தில் இல்லை. தரைக்கு மேல் ஒரு குடியிருப்பு பகுதியில் இருந்தார்கள். மொசாட் அவர்களை மிக சுலபமாக குறிவைத்திருக்க முடியுமே. அப்படி செய்யாமல் ஏன் ஒரு விமான தாக்குதலை நடத்தினார்கள்? உளவுத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது அதற்கான பதில் கிடைத்தது. அவர்களது கூற்றுப்படி மொசாட்டிடம் அப்படி ஒரு திட்டம் தயாராக இருந்தது. அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஆட்களும் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த தாக்குதல் திட்டம் கைவிடப்பட்டது. அதற்கு காரணம் மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியா. ஹமாஸ் தலைவர்களை கொல்ல தரையில் உள்ள உளவாளிகளை பயன்படுத்த சமீப வாரங்களில் வகுத்த திட்டத்தை செயற்படுத்த மறுத்ததால் தான் டேவிட் பார்னியா விமான தாக்குதல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த இரண்டு அதிகாரிகள் பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் பேசினார்கள். மொசாட் தலைவர் டேவிட் பார்னியா கத்தாரில் ஹமாஸ் அதிகாரிகளை கொல்வதை எதிர்த்தார். ஏனெனில் அப்படி ஒரு நடவடிக்கையை கத்தாரில் வைத்து செய்தால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் செய்து வந்த கத்தார் அரசுடன் அவரும் அவரது அமைப்பு மொசாட்டும் நீண்ட காலமாக வளர்த்து வந்த உறவை முறித்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்று டேவிட் பார்னியா எச்சரித்தார் என்கிறார்கள். விமானங்களை பயன்படுத்தி கத்தாரில் ஒரு தாக்குதலை நடத்துவதை விட தரையில் மொசாட் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் வெற்றிக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் கத்தாரில் தலையில் அப்படி ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு டேவிட் பார்னியா மறுத்துவிட்டார் என்கிறார்கள். அதனால் தான் மொசாட் உளவாளிகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் நிலை தேர்வுக்கு சென்றது. தொலைவில் இருந்து 15 போர் விமானங்களை வைத்து 10 ஏவுகணைகளை ஏவியது. விமான தாக்குதல் ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல் ஹயா உட்பட மூத்த தலைவர்களை கொல்ல தவறிவிட்டது என்று ஹமாஸ் கூறியது. அதற்கு பதிலாக இந்த தாக்குதலில் அதன் பிரதிநிதிகள் பல உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் மற்றும் ஒரு கத்தார் அதிகாரி கொல்லப்பட்டனர் என்பது ஹமாஸின் கூற்று. இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் மேலும் கூறிய போது அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியவர்கள், அதை திட்டமிட்டவர்கள், அதற்கு உத்தரவிட்டவர்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் கொல்லப்படுவார்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பகிரங்கமாக அறிவித்தார். அந்த கூற்றுடன் மொசாட் தலைவர் டேவிட் பார்னியா 100% உடன்பட்டார். ஹமாஸின் தலைவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பதில் டேவிட் பார்னியாவுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்குரிய நேரமும் இடமும் இதுவல்ல என்பது அவரது கருத்து. ஒரு தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு இடமும் நேரமும் முக்கியம். ஆனால் கடந்த ஆண்டு மொசாட் உளவாளிகள் ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் இருந்திருந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியையின் படுக்கையறையில் ஒரு குண்டை வைத்து வெடிக்கச் செய்து அவரை கொன்றனர். கொண்டு வெடித்த பின் அதை வைத்தவர்கள் ஈரானியர்களால் பிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த முறை மொசாட் தரையில் அதை செய்ய விரும்பவில்லை என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒருவர் கூறினார். ஹமாஸுடனான பேச்சுவார்த்தைகளில் கத்தாரை ஒரு முக்கியமான இடைத்தரகராக மொசாட் கருதுகிறது என்றும் தெரிவித்தார். மொசாட்டின் எதிர்ப்பை நன்கு அறிந்த மற்றும் ஒருவர் ஹமாஸ் தலைவர்களை குறிவைப்பதற்கு நேத்தன்யாகு தேர்ந்தெடுத்த நேரம் தவறானது என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது அவர்கள் குறிவைக்கப்படத்தான் வேண்டும். 1-2 ஆண்டுகளில் அல்லது பணிய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர்களை குறிவைக்க முடியும். மேலும் மொசாட்டுக்கு அதை எப்படி செய்வது என்று நன்றாக தெரியும் என்று கூறினார். உலகில் எங்கும் ஹமாஸ் தலைவர்களை மறைமுகமாக படுகொலை செய்யும் திறன் மொசாட்டுக்கு உண்டு என்று குறிப்பிட்ட அவர் அதை ஏன் இப்போது செய்ய வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஹமாஸ் தலைவர்களை இப்போது குறிவைக்கும் முடிவை நேத்தன்யாகு ஏன் எடுத்தார்? காசா நகரத்தின் மீது முழுமையான தரைவழி படையெடுப்பை நோக்கி முன்னேறி வரும் நேத்தன்யாகு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பொறுமை இழந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பணிய கைதிகள் விடுதலை குறித்து டிரம்பின் சமீபகால பேச்சுவார்த்தை திட்டம் ஹமாஸிடமிருந்து எதிர்பார்க்கும் பலனை பெற்றுத்தராது என்று கருதி நேத்தன்யாகு ஹமாஸ் தலைவர்களை குறிவைக்க முடிவு செய்திருக்கலாம். அப்படியானால் பேச்சுவார்த்தை காசா நகரத்தின் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு பெரிய தடையாக நேத்தன்யாகு கருதி இருக்கலாம். டேவிட் பார்னியாவை போலவே கத்தாரில் தாக்குதல் வேண்டாம் என்று நேத்தன்யாகுவை வலியுறுத்திய மற்றொருவர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் என்று கூறப்படுகின்றது. பேச்சுவார்த்தைகளை தடம்பொருள செய்யும் என்ற அச்சத்தில் தாக்குதலின் நேரத்தையும் இடத்தையும் அவர் எதிர்த்தார். அதே நேரத்தில் தந்திரோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மரும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் நேத்தன்யாகுவின் கத்தார் தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தனர் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்து ஒருவர் கூறினார். பணிய கைதிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு பொறுப்பான மூத்த IDF அதிகாரி
நிட்சன் அலோன் தோஹா தாக்குதல் பற்றிய முடிவு செய்ய திங்கட்கிழமை நடைபெற்ற கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை. ஏனெனில் ஹமாஸ் தலைவர்கள் மீது கத்தாரில் தாக்குதல் நடத்துவது பணிய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர் எதிர்ப்பு தெரிவிப்பார் என்று கருதப்பட்டது. நேதன்யாகு உட்பட தற்போதைய மற்றும் முன்னாள் இஸ்ரேலிய அதிகாரிகள் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் ஒரே இடத்தில் இருக்கும்போது ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்ததால் செவ்வாய்க்கிழமை கத்தார் விமான தாக்குதலை நடத்த முடிவு செய்ததாக கூறியுள்ளனர். 1972ஆம் ஆண்டு மியூனிக் நகரில் ஒலிம்பிக் போட்டியின் போது 11 இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை கடத்து சென்று கொண்ட பாலஸ்தீன இயக்க உறுப்பினர்கள் ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ச்சியான ரகசிய ஆபரேஷன்களில் படுகொலை செய்யப்பட்டனர். அதை செய்தது மொசாட். அதற்கு உத்தரவிட்டவர் இஸ்ரேலின் அப்போதைய பிரதமர் கோல்டா மேயர். ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் செய்யப்பட்ட அந்த படுகொலைகளால் 1970 மற்றும் 1980களில் ஏற்பட்ட சர்வதேச சீற்றத்தை இஸ்ரேல் சமாளித்தது போல காலப்போக்கில் கத்தாருடன் இஸ்ரேல் உறவுகளை சரி செய்யும் என்று சில இஸ்ரேலிய அதிகாரிகள் கணக்கிட்டதாக கூறுகின்றார்கள். ஜனவரியில் நடந்த ஒரு இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு பேசிய டேவிட் பார்னியா மியூனிக் சம்பவத்தை மேற்கோள் காட்டி பேசினார். அப்போது அவர் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள் இறங்கிய கொலையாளிகள் மற்றும் தாக்குதல்களை திட்டமிட்டவர்களுடனும் மொசாட் பிரச்சனைகளை தீர்க்க உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு நாள் மொசாட்டிடம் சிக்குவார்கள் என்றார் டேவிட் பார்னியா. இப்போதைக்கு இஸ்ரேல் ஒரு ராஜதந்திர தாக்குதலை எதிர்கொள்கின்றது. அரபு நாடுகள் கத்தார் விமான தாக்குதலை அரசு தீவிரவாதம் என்றும் மத்தியஸ்த செயல்முறையின் துரோகம் என்றும் பகிரங்கமாக கண்டிக்கின்றன. கடந்த வார இறுதியில் அமெரிக்க அதிகாரிகள் சமர்ப்பித்தனர். ட்ரம்ப் பகிரங்கமாக விளம்பரப்படுத்தினார். போருக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கும் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கும் பேச்சுவார்த்தைகளை ட்ரம்ப் நேரடியாக மேற்பார்வையிடுவதற்கு ஈடாக உயிருடன் மற்றும் இறந்த 48 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க கோரும் ஒரு புதிய அமெரிக்க முன்மொழிவை கத்தார் தலைவர்கள் எதிர்காலத்தில் எந்த ஒரு மத்தியஸ்த முயற்சிகளிலும் தங்கள் பங்கை மறுபரிசீலனை செய்வதாக கூறியுள்ளனர். கத்தார் ஹமாஸுக்கு பாதுகாப்பான புகலிடத்தை வழங்குவதாக குற்றம் சாட்டி நேதன்யாகு எதிர்கொண்டார். கத்தார் மற்றும் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் நான் கூறுகின்றேன், நீங்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் செய்வோம் என்றார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ நேற்று சனிக்கிழமை இஸ்ரேலுக்கு பயணம் செய்தார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அமெரிக்காவின் நட்பு நாடான கத்தாரின் தலைநகரான தோஹாவுக்குள் ஹமாஸ் தலைவர்களை தாக்கிய ஒரு வாரத்திற்கும் குறைவான நேரத்தில் அவர் இஸ்ரேல் போய் இறங்கியுள்ளார். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி அவரும் ரூபியோவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜெருசலேமில் உள்ள மேற்கு சுவரை ஒன்றாக பார்வையிடுவார்கள். இருப்பினும் இருவரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திட்டங்கள் பற்றி அறிவிக்கவில்லை. அவர் புறப்படுவதற்கு முன்பு வாஷிங்டனில் ரூபியோ செய்தியாளர்களிடம் கூறிய போது கத்தாரில் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் இந்த தாக்குதல் இஸ்ரேலுடனான வாஷிங்டனின் நட்பு நிலையை மாற்றாது என்றார். அவர் மேலும் கூறிய போது என்ன நடந்தது என்பது நடந்துவிட்டது. வெளிப்படையாக நாங்கள் அதை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. ஜனாதிபதி அதை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. இது இஸ்ரேலுடனான எங்கள் உறவின் தன்மையை மாற்றப் போவதில்லை. ஆனால் நாம் அதை பற்றி இஸ்ரேலுடன் பேச வேண்டி இருக்கும். காரணம் இது போர் நிறுத்த முயற்சிகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்க வேண்டும் என்று ரூபியோ மேலும் கூறினார். நாம் முன்னேறி சென்று அடுத்து என்ன நடக்கும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாம் முடிந்த பின்னரும் ஹமாஸ் என்ற ஒரு குழு இன்னமும் உள்ளது. அது ஒரு தீய குழு என்று அவர் கூறினார். காசாவில் அவர்கள் எவ்வாறு முன்னேறுகிறார்கள் என்பது குறித்து இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து பதில்களை தேடுவேன் என்று ரூபியோ மேலும் கூறினார். எதிர்காலம் என்ன என்பதை பற்றி நாம் பேசப் போகின்றோம். மேலும் அவர்களின் திட்டங்கள் என்ன முன்னேறி வருகின்றன என்பதை நான் நன்கு புரிந்து கொள்ள போகின்றேன் என்று அவர் கூறினார். ரூபியோ தொடர்ந்து கூறிய போது ட்ரம்ப் ஹமாஸை தோற்கடிக்க விரும்புகின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார். இறந்தவர்கள் உட்பட 48 பணிய கைதிகளை இஸ்ரேலுக்கு அனுப்ப விரும்புகின்றார். மேலும் அவர் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய விரும்புகின்றார். இஸ்ரேலின் தாக்குதலை துரதிருஷ்டவசமானது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அது குறித்து அவர் மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் நேதன்யாகுவை கடிந்து கொண்டதாகவும் அமெரிக்கா தாக்குதல் குறித்து மிகவும் தாமதமாக தெரிந்து கொண்டதால் அதை தடுக்க முடியவில்லை என்றும் கூறினார்.